ரொம்ப நாள் கழிச்சு நேத்து தான் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் எனக்கு வந்துச்சுங்க. ஆமாங்க. நேத்து திரையரங்குகள்ல வெளியான தாய் கிழவி படம் தாங்க. சிவகுமார் முருகேசனோட இயக்கத்துல ராதிகாவோட அரக்கத்தனமான நடிப்புல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கதையா பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல வட்டிக்கு விட்டு அந்த வட்டிய வசூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜாலியான ஒரு கிழவி. அந்த கிழவிக்கு 4 பசங்க, 3 பசங்க, ஒரு பொம்பள புள்ள. 3 பசங்களுமே ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க 3 பேருமே அம்மா மேல பாசம் இல்லாம சொத்துக்காக மட்டும் ஆசைப்படுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கு முடியாம போயிடுது. படுக்க படுக்கையா ஆயிடுறாங்க. அவங்கள இவங்க என்ன பண்ணாங்க? மீண்டும் அவங்க வந்தாங்களா? இல்லையா? இவங்க திருந்துனாங்களா? இல்லையா? சொத்து மேல இருந்த ஆசை போச்சா? இல்லையா? கடைசியில எல்லாரும் என்ன ஆனாங்க? அப்படின்றது தான் மொத்த கதையுமேங்க. படத்த பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஜாலியா போகும். குறிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும்னா, ராதிகாவோட பேரனா ஒருத்தர் வருவாரு குண்டா. பயங்கர காமெடி பண்ணிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் சூப்பரா காமெடியா போச்சு. ராதிகா ஃபுல்லா ஸ்க்ரீன ஹோல்ட் பண்ணாங்க. இருக்கிற எல்லா சீனுமே அவங்க பக்காவா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பசங்களா பண்ணியிருக்கிற சிங்கம் புலி ஒரு கமல் ஃபேனா வராரு. அவர் போடுற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு பாட்டு சாங் பிளேஸ்மெண்ட் சொல்லியே ஆகணும். ரெட்ரோ சாங்ஸ் சூப்பரா பயன்படுத்தினாங்க. போடணும் அப்படின்றதுக்காக போடாம அவங்க நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல ராதிகாவுக்கு ஒரு பில்டப் சாங்கா போட்டிருந்தாங்க. விருமாண்டி சாங். அப்படி தியேட்டர்ல அவ்ளோ கிளாப்ஸா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. 2வதா அருள்தாஸ் வந்து 2வது பையனா வராருங்க. லாஸ்ட்டா வந்து பாலசரவணன் வராரு. ஒரு கட்டத்துல வந்து பெரியவங்கள நம்ம பணம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து நம்மளே என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு காட்டுற ஒரு சீன் வரும். பாலசரவணன் அந்த சீன்ல பயங்கரமா நடிச்சிருந்தாரு. அப்ப படத்துல ஒரு நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் சீன் வரும். நடுவுல இன்டர்வலுக்கு முன்னாடியும், இன்டர்வலுக்கு அப்புறமும் அது மட்டும் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட பொண்ணா வந்தவங்களும், பென்னி குயிக்கா வந்த நம்மளோட முனிஷ்கானும் பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும், கொஞ்சம் எமோஷனலா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்த ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. நல்ல மூவி. ஒரு சில இடத்துல தவிர்த்துட்டு, ஒரு சில லேக்க தவிர்த்துட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்கவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல அவங்கவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இளவரசன் இதுல ஒரு கேமியோவா வராரு. 2, 3 ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட் என்ஜாயபிளா இருந்துச்சு. படம் ஓவராலா இந்த வீக்கெண்ட்க்கு கண்டிப்பா பார்க்கக்கூடிய படமா இருக்கு. எல்லாரும் போங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.